அழகான மானு, பார்க்கறதுக்கு அழகான பெண்மணியா இருக்கீங்க. உங்க மனசும் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை மான படிக்கிறேன் சம்மதம் இல்லவா? உங்க பேரு? தந்தை வீடு. தந்தை வீடு. சடையம். தாயார் வீடு. சடச்சி. நாடு எது? வெள்ளிமலை. எங்க இருந்து வரீங்க? வெள்ளிமலையில. மாடு எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில. மாடு எங்க வந்துச்சு? வெள்ளிமலைக்கு. அதுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? 20 காதம். கையில என்ன வச்சிருக்கீங்க? அம்பு. அது எதுக்கு பயன்படுது? அம்பு வில்ல வச்சு அப்படி எதிரக்கு பயன்படும். சரி. ஆனா இதனுடைய தன்மை வேற. அம்புக்கு மாற்று பெயராக சிலிமுகம்னு சொல்லி பேரு. ஆமாங்க. இதுக்கு என்ன தன்மை? என்ன தன்மை இருக்கு? கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மை இந்த அம்புக்கு உண்டு. அதை வச்சு மாடு பிடிச்சிருக்கலாமே. ஏமாத்தி பிடிக்கின்ற எண்ணம் இல்ல, கையால பிடிக்கணும். இல்ல வேட்டையாடணும் வந்துட்டீங்க. வேட்டையாடணும்னா சரி, எப்படி எப்படிலாம் வேட்டையாடணும் சொல்லுங்க. எப்படி வேட்டையாடலாம்? எப்படி ஆடணும் தெரியும். சிலைச்சு பிடிக்கலாம், புலி வெட்டி பிடிக்கலாம், மாடு மான்காட்டி பிடிக்கலாம். அப்படி எல்லாம் இல்லாம ஏவழி தனி வழின்ற முறையில கையால முடியும். ஏன் அப்படிலாம் பிடிக்கலன்ற ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னத்த பிடிச்சிருக்கு? மாடை பிடிச்சிருக்கு. மாடை பிடிச்சிருக்கு. அதனால நான் ஏன் சொல்லி எப்படி வேணாலும் பிடிச்சிருவேன். அப்படியா? நீங்க அவ்வளவு பேசுறீங்க. இவ்வளவு திமுறா பேசுறீங்க. இங்க பாருங்க, நான் ஒழுங்கா பேசுறாலே யானகூடமா பேசுறாரு. சரி, நீ என்ன திமுறா பேசுறீங்க? ஒரு விஷயம் நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. என்னத்த தெரிஞ்சுக்க? மாடு வந்திருக்கான்னு கேட்டா ஒண்ணு வந்திருக்குன்னு இல்லைங்க, இருக்கான்னு கேட்டா ஒண்ணு இருக்குன்னு இல்லைங்க. அப்படியா? அதை விட ரொம்ப நிப்பாடு போங்க. மாடு இருந்தாலும் தர முடியாது. என்ன பண்ணுவீரு? என்கிட்ட பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டு உள்ள ஓடி போயிருங்க. நீங்க வந்து இந்த சட்ட சோடான்றது நாள் கிடையாது. நாங்க இல்லப்பா. நான் வர்றது வரைக்கும் உங்க சட்டமா இருக்கலாம். நான் வந்துட்டேன்னா நான் வச்சதான் சட்டம். என் இடத்துல யாரு வந்தாலும் எனக்கு ஆமா போடுறதா வேலை. நீ என்ன பெருசா வாய் பேச வந்துட்டீரு? அந்த அளவுக்கு பெரிய வேற வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணா நக்கீரனோட பேர என்ன எடுத்து பேசுன தலைவடிச்சு. உங்களுக்கு பேசுறேன்னா வாய் வடிச்சிருமா? நான் கேக்குறேன். நான் கேக்குறேன் வாங்க. மாடு இல்லன்றீங்கல்ல, நான் நினைக்கிறேன் மாடு இருக்குன்னு உங்களை சொல்ல வைக்க முடியும். அப்படியா? மாடு இல்ல நான் சொல்ல வச்சிருக்கேன். என்ன பேசக்கூடிய திறமை இருந்தீங்களே. அப்படியா? எந்த விஷயத்தை வேணாலும் போட்டு அது எங்க பேசணும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணும். ஏன்னா பேச்சிலே பலவகைப்பட்ட பேச்சு இருக்கு. இருக்கு இல்லையா? நம்ம பேச்சு வெட்டி பேச்சு வீண் பேச்சா போயிடக்கூடாது. உங்க பேச்சு அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லைங்க, என்ன விவரமான ஆளு எதை வேணாலும் விஷயத்தை வாங்கிடுவாங்க. சரி, ஒரு காரணம் பாருங்க எப்படி விஷயத்தை வாங்கினாங்க. ஒரு சின்ன உதாரணம். சரி, ஒரு ஊர்ல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு தொழிலாளி. சரி, பகலில ஆடு மேய்க்கிறாரு. ஆடை வச்சு என்ன பண்றாரு? இரவு நேரத்துல அந்த வயல்ல அடைய போடுவாங்கல்ல, கிடைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆடை வந்து ராத்திரி இரவு நேரத்துல வயல்ல அடைய போடுறாரு. சரி, இந்த அடைய போடுறாரு யாரும் வந்து இந்த குட்டியில எதுவும் தூக்கிட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவருக்கு ஒரு சின்ன யோசனை. என்ன தெரியுமா? அவர் உயரத்துக்கு 2 கபட்டியா 2 கம்பை வெட்டினாரு. ஆமா, வெட்டி என்ன பண்ணாரு? குழி பறிச்சு சரியா ஊண்டி இந்த பக்கம் ஒரு கை இந்த பக்கம் ஒரு கை அந்த கபட்டையில 2 பக்கம் போட்டுக்கிட்டு அப்படியே நின்றுகிட்டே தூங்குறது. இந்த மாதிரி தயார்படுத்திட்டாரு. ராத்திரி அந்த மாதிரி கையை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஆடு அடைஞ்சு கிடக்கு. 2 கடவாடி போயிட்டு யாரு வயலில் ஆடு அடைய போட்டிருக்கேன், போனோம்னா குட்டியை தூக்கி கொடுக்கலாம் அப்படின்னு 2 கடவாடி போய் வர்றாங்க. முரு ஆள் முடிப்பா இருக்கானா இல்ல படுத்திருக்கானான்னு பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு வர போறவா இருந்து பாக்குறாங்க. ஆளு நின்ன வாக்குல தெரியுது. ஆள் நின்றுகிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் போது கீழே படுக்கிட்டு தூங்கட்டும், அதுக்கப்புறம் குட்டியை தூக்கிடுவோம் அப்படின்னு வரப்புல பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. படுக்கிற மாதிரி இல்ல, நின்றுகிட்டே இருக்க ஆளு. சரி, விடிகிற மாதிரி தெரியுது, இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு வந்து பாத்துக்கிறோம் அப்படின்னு நான் வர்றாங்க. மறுநாள் நின்றுகிட்டே இருக்கேன். என்னடா நின்றுகிட்டே இருக்கேன், தூங்காமடா நின்றுகிட்டே இருக்கேன், என்ன விஷயம், இதை எங்க என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாங்க, இதை பத்தி விசாரிக்கணுமேன்னு அவங்க வீடு எது, அவன் கொண்டாட்டியது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவன் கொண்டாட்டி தண்ணி வைக்க வர்ற நேரம் 2 பேரும் போறாங்க. ஏமா தாடு வைக்கிறவர் யாரும் உங்க புரிஞ்சுனா? ஆமாப்பா, என்னப்பா வரான். என்ன ஒரு சோதனை, ராத்திரி ஆடு அடைய போட்டிருந்தாரா, யாரோ 2 ஆட்டை தூக்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நீங்க அந்த அம்மாட்ட சொல்ல, ஐயப்பா ஆடை தூக்கிட்டு போயிட்டாங்களா, இந்த மனுஷனை நான் எத்தனை தடவை சொல்றது, நின்னுகிட்டே தூங்காதையா குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்ல, குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்களான்னு. அப்புறம் என்ன விஷயம் வந்துருச்சுல, அவன் நின்றுகிட்டே தூங்காம இருக்கு. மறுநாள் படகு நீ நின்றுகிட்டே 2 குட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க, குட்டியை தூக்கிட்டு போயிட்டு இவங்க வீட்டுல எதை வேணாலும் போட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, மறுநாள் அந்த அம்மா வர்றாங்க. வரையில அந்த அம்மா பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியை காணாமடான்னு வருது எடுத்துறாரு. 2 பேர் வர்றேன், என்னப்பா ராத்திரி ஆட்டுக்குட்டியை காணாம தூக்கிட்டு போயிட்டேன் அவனு. அப்படியா, ஆட்டுக்குட்டி காணாம போச்சா? அந்த எதிர்ப்புல இருக்க வீடு, அதாவது வீடு, ஏப்பா ஏன் வீடுது, அங்க ஒரு அம்மா இருக்காங்களே, ஏன் முண்டாட்டிது
ஐயோ ஒரு குடும்பத்துக்கு இப்படியா சோதனை வரணும்? நீங்க ஆட்டுக்குட்டியை காணாம தேடிக்கிறீங்க, அவங்க வீட்டுல இருந்த பணத்தை எல்லாம் காணாம தேடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். ஐயா இப்ப பணமுமா போச்சு. நான் எத்தனை தடவை சொல்றது, அம்மிக்கு கீழே பணத்தை வைக்காதடி, அம்மிக்கு கீழே பணத்தை வைக்காதடின்னு சொல்ல பணமும் காணாம போச்சான்னு கொண்டாட்டி போய் தண்ணி தீக்கிறதுக்குள்ள போய் அம்மியை பெருட்டிட்டு பணத்தை தூக்கி விட்டாங்க. இதெல்லாம் என்ன போட்டு வாங்குற விஷயம், அவங்ககிட்டயே வாய புடுங்குற விஷயம். அந்த மாதிரி நான் என்ன பண்ண போறீங்க? நான் பேசி மான இருக்குன்னு உங்களை சொல்ல வச்சுக்கிறேன். அப்படியா? பாப்போம் வாங்க. இன்னைக்கு நீங்க மான புடிச்சிருக்கீங்களா? இல்ல நான் பாக்குறேன். மானிங்க வரல. ஏன்னா வந்து நியாயமா பதில் சொல்லணும் அப்படின்னா இங்க காவல்ல இருக்கோம் நாங்க. உங்க மாடு வந்துச்சுன்னு சொன்னதே பொய். காலகாலத்துல இப்படி பொய்ய பேசுறது நிக்கிறீங்க. அப்படியா? அன்பளி பழித்த பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி வணக்கம். அவங்க அதனால நீங்க மானை தேடி வந்திருக்கீங்க. உங்க மாடு இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்ல போறேன், இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறேன். இணைப்படத்துக்குள்ள முதல் மாடு வருமா? மாடு வேணுமா? என்ன பேச்சு பேசுறீரு? முதல் காவலை எங்க அண்ணன் இருக்காரு, இரண்டாவது காவலை எங்க தோழி இருக்கா, மூன்றாவது காவலை நான் நிக்கிறேன். எங்க 3 பேர் காவலை மீறி மாடு உள்ள வந்துச்சுன்றீங்க. என்கிட்டே காது குத்துறீங்க. அந்த மாடு யாரு? சொல்லி பாதம் செய்யாதே நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி, நல்லா அல்லவள்ளி. யார கோச்சிட்டு பாருங்க, வாங்க நல்லா போய் வள்ளி. நான் இவ்வளவு தூரம் பண்ணி கடைசியில வந்து நல்லா இல்ல நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லலாமா? நல்லா இல்லைன்னு சொல்றேன். நல்லா இல்ல வள்ளின்றதுனால கோச்சிட்டு போறீங்களா? சொல்லுங்க. ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? உங்களை போய் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாக்குறீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியே சரோஜாதேவி மாதிரி இருக்கீங்க. உங்களை போய் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த எதிர்த்து வச்சு பேசுறீங்கல்ல, பாதம் செய்யாதே நல்லா இல்ல படையிச்சு நல்லா இல்ல ஊறி போனது. கொடுத்து விடு மாட, கொடுத்து விடு. பாப்பா மாட இருந்தா கொடுக்க மாட்டேன். பிடிக்க விடு, என்ன பிடிக்க விடு. ஆமா பிடிக்க முடியல. அந்த மாடு அந்த மாடு பள்ளி பாதம் செய்யாதே பொய் சொல்லிட்டு கையில பிடிக்க போறாரா? இல்லாத அதிசயத்தை வந்து பேசுறீங்க. கையில பிடிக்க முடியுமா? என்னது? ஏன் சத்தம் போட்டு அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? சொல்றீங்க என்ன கேக்குறீங்க? சண்டைக்காரன் பேசுற மாதிரி நீங்க சண்டைக்காரர் தானே. இல்லாத கேட்டு நான் என்ன பொய் சொல்ற மாதிரி பேசுறீங்க. அப்ப ஏன் சொந்தக்காரரா? நீங்க எது வேணாலும் நினைக்கலாம். சரி, நீங்க இந்த முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிற கதையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க இவ்வளவு தூரம் பேசிக்கும் ஏன் தெரியுமா கோவம் இல்ல எனக்கு? ஏன் கோவம் இல்ல? எதனால கோவம் இல்ல? ஏன் வரல? ஒரு விஷயம் சொல்லணும். இந்த கிளி கிளிக்கிறனே இதை கேட்டுட்டு ஓடி இருக்க வேணா, 4 முளை கயிறு கிடைக்கல. ஏன் கோவம் இல்ல? ஏன் உங்களுக்கு கோவம் இல்ல? சொல்லணுமா? சொல்லுங்க. நான் ஒரு பிள்ளையை காதலிச்சேன். நீ ஒரு பிள்ளை அதானே? ஒரு பிள்ளைய தானா? சொல்லுங்க. கதையை கேளுங்கப்பா. என்னது? நான் ஒரு பிள்ளையை காதலிச்சேன். அந்த காதலிச்ச அந்த பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? எங்க அத்தை மகன். உங்க அத்தை மகன்? எங்க அத்தை பூரி பாசி சொல்லாத. எங்க அத்தை மகன். எங்க அத்தை மகன் அப்படியே எப்படி இருப்பாங்க தெரியுமா? எப்படி இருப்பாங்க? அப்படியே உங்கள மாதிரி. அந்த நான் காதலிச்ச பிள்ளை மாதிரி இருக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வசனத்தை மாத்துறதே கிடையாது. இந்த மேடையில எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தெரிகிறது. சொல்லுங்க. யாரு நீங்க? புரிய வக்கில்ல வகை இல்ல. நீர் யாரும் வெச்சு ஓட்டுன்றீங்க. நீரா நாங்களா? அந்த இடம் எப்படி வேகம் பண்ணா
மீனாட்சி பாக்குறதுக்கு அந்த மீனாட்சி மாதிரி இருக்கீங்க இல்லையா? அதுக்கு சொல்ல ஒரு பேரை வச்ச காரணத்துக்காக இது மாதிரி பாடி அந்த மீனாட்சி சொல்லுவாங்க. இந்த யமதர்மன் என்ன பண்ணாரா, ஒரு மரத்து மேல நிக்கிற ஒரு பறவையை பார்த்துட்டே இருக்காரு. யமதர்மன் பார்த்தா என்ன நினைப்போம், அவர் உயிர் எடுக்கிறவரு, அவரோட தொழிலே அதான். அவ யமதர்மன் பார்க்க இங்க இருந்து கருடன் பாக்குறாரு. ஐயோ இந்த அழகான பறவையோட ஆயுள் முடிய போது போலயே, இதை எப்படியாச்சும் காப்பாத்தணுமே அப்படின்னு என்ன பண்றாரு, கருட பகவான் அந்த பறவையை எடுத்துட்டு போய் வெகு தொலைவுல இருக்கிற ஒரு மரத்துல வச்சுட்டு வந்துறாரு. வச்சுட்டு இப்படி திரும்புறாரு, அந்த பறவை பாம்பு கொத்தி இறந்து போயிடுது. அந்த இடத்துக்கு யமதர்மன் வராரு. யமதர்மன் வந்து சொல்றாரு, என்ன கருடா நீ தான் கொண்டு வந்து வச்சியா? ஆமா, அதோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. நான் எதுக்காக அந்த பறவையை பார்த்துட்டு நின்றேனா, இன்னைக்கு அதோட ஆயுள் பாம்புனால பாம்பு கொத்தி இறக்கணும்னு இருக்கு. இங்க எதுவும் பாம்பு இருக்கான்னு தான் நான் பார்க்க வந்தேன். ஆனா அது உன் கையால உயிர் போகணும்னு இருக்கு பாத்தியா, அதான் தலையெழுத்து. என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். உங்க மான் உங்களுக்குன்னு இருந்துச்சுன்னா நிச்சயமா தேடி வரும். அதனால நீங்க வீட்டாளம் செய்யாம வேற மரத்துல சென்று போய் தேடுங்க. நீங்க தேடி வந்த மானி இல்ல, ஓடி போயிடுங்க. விதியை மாத்த முடியாது, மாத்த முடியாது. தூக்கி பண்ணி அங்க வச்சு அப்படி முடியுன்றது. ஆமா. ஏன்னா யமதர்மனோட ஒரு சின்ன ஞாபகம் சொல்லுங்க. இந்த யமதர்மனுடைய பொண்டாட்டி யார் தெரியுமா? யாரு? ஐயோ 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 ஐயோ. ஆக யமன் பொண்டாட்டி ஐயோ ரெண்டு பேருக்கு பாருங்க ஒரு சண்டை. சரி, பொண்டாட்டி ஒரே ரெண்டு பேருக்கு. சரி, அப்ப யமன் சொல்றியா, நான் சொல்றத கேட்டு ரொம்ப பேசுற நீ, ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் நானு. யார சொல்றீங்க? அங்க எம்ஏ முண்டாட்டிய. அதனால எப்பவுமே ஒரே மாதிரி நினைக்காத. அவ சொன்னா கேட்ட, என்ன நீங்க பெரிய உயிரை பிடிச்சா நீங்க பெரிய ஆளா, ரொம்ப பேசுறீங்க என்ன அப்படிங்க. போட்டு ஓங்கி உரிச்சு ஆரஞ்சு விட்டியா. சரி, ஆரஞ்சு நீ அடிச்சு விட்டீங்க, இனிமே நான் உங்களோட இருக்க மாட்டேன், நான் பூலோகத்துக்கு போறேன்னு அழுதுகிட்டு விரட்டாச்சு. சரி, எவ்வளவு சொல்லி பாக்குறேன், ஏதோ கோபத்தை அடிச்சு விட்டேன்னு சொல்ற கேள்வி அப்படின்னா நான் போயிட்டே ஆவேன். பாருங்க, பூலோகத்துக்கு அழுதுகிட்டு வர. அங்க ஒரு பெண்ணு யாருன்னா மருதவாசினி அப்படின்னு ஒரு பெண்ணு. அந்த பெண்ணு என்ன பண்றா, அங்க பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறா. இந்த பெண்ணு அழுதுகிறத பார்த்தா என்னவா வரணும்னா, இந்த மாதிரி விஷயத்த சொல்லுங்கவா, கொண்டாடி ஒரு சண்டை இருக்குதான் செய்யும். கொஞ்ச நாளைக்கு என்னோட இருந்து குடியையில வச்சிருக்கா. எவன் என்ன பண்றாரு, கொண்டாடி கடமை தேடி வர்றாரு. அப்படி தேடி வர்றவரு இந்த பொண்ணு இருக்கோட பொண்ணு கேட்கிறாரு, அப்படியா உங்க பொண்டாட்டியா இங்கதான் இருக்கு வாங்கணும்னு. உடனே பொண்டாட்டி பார்த்து வாமா இதை தெரியாம அடிச்சு அப்படின்னு சொல்லி எவன் கூப்பிடுற பொழுது இல்லைங்க அதெல்லாம் நான் வர முடியாது அப்படின்னு சொன்னா. கேளுங்க, என்னை கை நீட்டி அடிச்சு நான் வர முடியாதுன்னு. வர்றியா என்ன அப்படின்னு. உடனே இந்த அம்மா மருதவாசினி இங்க வாங்க, இன்னும் கொஞ்சம் கோபம் தனியிட்டேன், அதுக்கப்புறம் கூட்டிட்டு போகணும். நான் ஏன் முண்டாட்டி கூட்டு போறதுக்கு இடையில நீ என்ன பண்றேன்னு இங்க பாருங்க, சம்மதிச்சா கூட்டிட்டு போங்க, சம்மதிக்கிறீங்க வைங்க, என் உயிரே போனாலும் சரி நான் விட மாட்டேன், ஏன் முண்டாட்டி கூட்டு போறீங்க நீ என்ன அப்படின்னு சொல்லி இந்த சத்தத்துல என்ன பண்ணாரு, ஓங்கி வாழை எடுத்து ஒரே வெட்டா வெட்டி போறாரு. யார? மருதவாசினி. வெட்டணும்னா அப்படியே கீழே சாஞ்சிடுறாங்க. சாஞ்சி ரத்தமெல்லாம் செதறிச்சு இல்லையா, செதறினதுல செடியாக முளைத்தது. என்ன செடி? ஓடி வர்றாங்க. யாரு? ஐயோ ஓடி வந்து எனக்கு கடைக்கல் கொடுத்த அந்த பெண்ணை வெட்டிட்டீங்களே, நான் உங்களோட வரணும்னா எனக்கு சின்ன வர கொடுங்க, அப்பதான் நான் வருவேன். என்ன வரணும்னா இந்த செடியாக முளைத்தது இல்லையா, இந்த மருதவாசினி பெண்ணு பிற்காலத்திலே இந்த செடிகள் எல்லாம் மருதாணி என்ற பெயரோடு விளங்க வேண்டும். சரி, ஆக அந்த பெண்ணு நல்ல சிகப்பு, உண்மையான சிகப்பு நிறமே மருதவாசினி தான். நம்ம நிறம்லாம் சிவப்பு கிடையாது. உண்மையிலேயே அந்த சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பெண் யார் அப்படின்னா மருதவாசினி என்ற பெண் தான் உண்மையிலேயே சிவப்பு நிறத்தில். இந்த இலையை யார் ஒருவர் அரைத்து மேனியில வைக்கிறாங்களோ இந்த பெண்ணுடைய சிவப்பு நிறம் வரணும். அது மட்டும் கிடையாது. அந்த மருதாணி யார் வச்சிருக்கிறாங்களோ உங்க உயிரை பிடிக்கக்கூடிய கட்டமாகிறதால 7 நாளைக்கு இங்க கிட்ட நெருங்க கூடாது, சனியினுடைய தாக்கம் இருக்க கூடாது. ஆக மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கணும். அந்த மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி யார் வைக்கிறாங்களோ மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்க வேணும்னு வரத்தை கேட்டாங்க. அதனாலதே ஒரு பொண்டாட்டிக்குரிய சண்டையில வந்தது மருதாணி. அப்படிப்பட்ட ராவணன் கொண்டு போய் சீதையாகப்பட்டவள வனவாசம் ஆன்மீகத்தை தாண்டி சரி அறிவியல் ரீதியாக இருக்குல்ல, மருதாணியை வச்சோம்னா உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. யாரு கேட்கிறா, என்னத்தையும் ஒண்ணு வாங்கிக்கிட்டு பிரிக்கிட்டு ஏகத்துக்கு வைக்கிறமே மருதாணி எல்லாம் மறந்துட்டு இப்படி காலம் போயிடுது. மருதாணி செடி இன்னொரு இடத்துலயும் சொல்லப்பட்டுச்சு, மகாலட்சுமியோட வாசம் செய்யப்பட்ட மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி அவன் எப்படி போய் அங்க வர வாங்கின அப்படின்னா அந்த ராமாயணத்துல ராவணன் ஆகப்பட்ட அசோகவனத்துல கொண்டு போய் போடுவாரு. யாரே சீதையாகப்பட்டவள. இப்ப இந்த அசோகவனத்துல மரத்துக்கிட்டதான் சொல்லி அந்த அம்மா சீதையாகப்பட்டவள் எல்லா
எல்லா கஷ்டத்தையும் அந்த மரத்திட்ட சொல்லி தான் அழுவாங்க. இந்த மரத்துக்கு அசோக மரத்திற்கு இன்னொரு பேர், அசோக மரத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மருதாணி மரம். மருதாணி மரத்திட்ட சொல்லி எல்லா கஷ்டத்தையும் அழுகிறாங்க. ராமராகப்பட்டவன் கூட்டிட்டு போறாரு சீதையாகப்பட்டவள. அப்படி கூட்டிட்டு போகும்போது கேட்கிறாரு, என் மனைவிக்கு நீ ஆறுதலாக இருந்திருக்க, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்க, மருதாணி மரம் கேட்டுச்சா, முருகத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப மகாலட்சுமி ஆகப்பட்டவர் சீதையாகப்பட்டவர் சொல்லுவாரு, நீ உன்னை யாரு அரைச்சு பூசுறாங்களோ அவங்க கிட்ட எப்பயுமே நான் மகாலட்சுமியாக வாசம் செய்வேன். அப்ப மருதாணி அரைச்சு பூசுனா எவனே கிட்ட நெருங்க முடியாதான் 6 நாளைக்கு. அந்த சிறப்பும் அந்த மருதாணி மரத்தில் தான் இருக்கு. சனி பகவான் ஆகப்பட்டவர் என்றுமே வாசம் செய்ய மாட்டாரா, சனி பகவான் பிடிக்க மாட்டாரா மருதாணி அரைச்சு பூசுறவங்க கிட்ட. இன்னொன்னு என்ன, மகாலட்சுமி ஆகப்பட்டவள் வாசம் செய்வானா. தேடி வந்த உண்மையில் வானா வந்திருந்த இல்லை என்பேனா, தேடி வந்த உண்மையில் வானா வந்திருந்த இல்லை என்பேனா, இதைக்கும் நான் வேற வனத்துல சென்று போய் தேடுங்க, பிடிவாதம் பிடிக்காம. ரொம்ப நல்லா இருக்கு. சொல்லணும்ல, ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்க முன்னாடி தானே நான் விசாரிச்சேன். எங்க அண்ணன் கிட்ட விசாரிச்சேன், என் தோழி கிட்ட விசாரிச்சேன். மானை பாத்தீங்களா, இவர் தேடி வந்த மானன்னு கேட்டேன். அவங்க பாக்கல. நாங்க நானும் உங்க மானை பாக்கல. ஒரு பொம்பளை பிள்ளை இவ்வளவு பொறுமையா சொல்றேனே கேட்டுட்டு போகாம வேறு கண்ணால் பார்ப்பது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெயின் சொல்றாங்க. கண்ணால பார்த்தது என்ன பொய்யாச்சு? கண்ணால பார்த்தது என்ன பொய்யாச்சு? சரி, அந்த ராமர் வந்து சீதையாகப்பட்டவன் கேட்டானா, அந்த மாடு எனக்கு வேணும்னு சொல்லி. சரி, நான் உங்ககிட்ட கேட்கிறேன். மானை கேட்டிருக்கா. சரி, சீதையாகப்பட்டவன் கேட்கிறா ராமர் கிட்ட. அவர் என்ன பண்றாரு, புடிச்சிட்டு வரதுக்காக போறாரு. இந்த பார்த்த மாடு உண்மையா பொய்யா? மான வந்தது யார் அப்படின்னா மாரிசராகப்பட்டவன். ஆமா, பார்த்தது மான தானே. சரி, அதான் கேட்டா மான வேணும். பார்த்தது மானை பார்த்தது உண்மையா பொய்யா? மான பார்த்தது உண்மைதான். உண்மைதானே? ஆமா. அதுக்கப்புறம் ஒரு குரல் கேட்டுச்சு, லட்சுமணாவையும் சீதாவையும் சொல்லி. அந்த குரல் உண்மையா பொய்யா? அதாவது ராமனுடைய குரல் மாதிரி. அது உண்மைதான். அது எப்படி? அது ராமனோட குரலா? ராமனுடைய குரல் மாதிரி கேட்டது உண்மையில. என்ன மாத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். மாத்தி பேச மாட்டீங்க. விவரமா தான் நிக்கிறீங்க. அந்த விவரம் தான் இருக்கு, இந்த விவரம் தான் இல்ல. இவகிட்ட வேகலாம் இருக்கு. வேடுவரே விவேகம் தான் பத்திரம் நினைக்கிறேன். மாற பிடிக்க என்னது? கண்ணாரை காண்பதுவை காதாரை கேட்பதுவை தீர விசாரிப்பதுவை அப்படின்னு ராமாயணத்துல ஒரு விளக்கத்தை நீங்க சொல்றீங்க. ஏன்னா இந்த விளக்கத்தை இன்னமும் சொல்லலாம். எப்படின்னா, ஏன்னா மதுரை மதியில நடந்த ஒரு சின்ன விஷயத்தை சிலப்பதிகாரத்துல காரணம் என்ன அப்படின்னா, கோவலன் மாதவியிடத்திலே அவரிடத்திலே மயங்கி அனைத்தையும் இழந்து மறுபடியும் கொண்டாடிட்டு வந்துட்டேன். கடையில எங்க சுத்தியும் கொண்டாடிட்டு கொண்டாடிட்டு வந்தாலும் கொண்டாடி ஏத்துக்கிட்டா பரவாயில்ல, எப்பாவது வந்தீங்களே அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலாவது நம்ம நல்லபடியா இருப்போம். என்ன சொன்னா, பொம்பளையா இருந்தா புருஷன் இத்தனை சொத்தையை இழந்துட்டு வந்ததுக்கு என்ன பேசிருப்பாங்க? மானகிட்ட கேள்வி கேட்டு அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. ஏன்னா எல்லா சொத்தையும் அந்த பொம்பளையிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா உனக்கு இந்த பொழப்பு தேவையாடா? இப்படி எல்லாம் உனக்கு பொம்பளை வேணுமா? நீ எல்லாம் இப்படி மானகிட்டத்தனமா நிக்கணுமா? ஏண்டா டேய் உனதாண்டா கேக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து என்ன பண்ணா, கண்ணையாகப்பட்டவளை என்ன பண்ணா, அப்படியா சரி வாங்க இருக்கிறத வச்சு பொழைச்சுப்போம். ஏன்னா வந்து பெண் புத்தி எப்படி அப்படின்னா நீங்க இதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்றேன். சரி, நல்லா பேசுறீங்க. ஏன்னா கோவலனை வந்து இப்படி கொண்டாட்டி வேற ஆளுனா பேசியிருப்பா அப்படின்னு நல்லா பேசுனீங்க. இது காரணம் யாரு? அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைதான். யாரு? மாதவி. அவளுக்கு அறிவு வேணும்ல. ஏன் அறிவு இல்லாம என்ன பண்ணா? அறிவு எங்க போச்சு? ஆம்பளைக்கு ஆசை கொஞ்சமா இருக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கு வச்சுட்டு பொழைக்க வேண்டியதானே. அப்புறம் ஆடுற அந்த பிள்ளைய பார்த்து ஆசைப்பட்டு அப்படிதான் இருக்கு. சரி, பொம்பளை மேல நீ
தப்பு சொல்றீங்க? ஒழுங்கா பேசணும். சரி, மாதவியில அப்படி ஒரு கதையே நடந்திருக்காங்க. நீ என்ன மாதவியை பத்தி பேசுறீங்க? ஆமா. என்னது சமாளிக்கிறீங்க? என்ன சமாளிக்கிறீங்க? நீங்க என்ன பேசுங்க? யார் சமாளிக்கிறா? நீங்க பேசுங்க. மாதவி வந்து எதுக்கு அடுத்த புரிஞ்சு முடிக்கணும்? அடுத்த எப்பா உனக்கு ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி இருக்கு. நீ பார்த்தது தப்பு இல்ல, அந்த அம்மா பார்த்தது தப்புன்றீங்க. அது எப்படி? அப்ப ஆம்பளை பேசுறீங்க. இவ பேசாம எது நியாயமோ அதை மட்டும் பேசணும். இவ பேசாம இருந்தா பேச போறானா? அன்னைக்கு பத்திரினா மாதவி பத்திரி தானே, தூய்மையானவ தானே. அந்த குளத்துல தாசி குளத்துல பிறந்து ஒரே ஒருத்தரை மட்டும் மறந்து அவருக்காக கடைசியே வேண்டானே, அவளும் கண்ணைக்குதான், அவளும் பத்திரிதான். நீ என்ன பேச வந்துட்டீங்க? ஒரு அவங்க போனாயே மறுபடியும் கொண்டாட்டு போய் சேர்ந்துட்டாங்க. நம்மதுக்கு சண்டை ஓடணும் என்ன? அவன் கொண்டாடி புரிய போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியில பாருங்க, நம்ம போய் இந்த ஊர்லயே இல்லாம தொழில் பண்ணணும்னு மதுரையின் பதிக்கு போறாங்க. என்ன பண்றாங்க? எதை வச்சு தொழில் பண்றது? சிலம்பு. இந்தாங்க சிலம்பு கொண்டு வாங்க, வித்துட்டு பணத்தை கொண்டு வாங்க, தொழில் பண்ணலாம். பாருங்க, இவன் சிலம்ப கொண்டு கொள்ள இடத்துல விற்க போற நேரத்துல பாண்டியனுடைய மனைவி கோப்பரந்தேவியுடைய சிலம்பு காணாம போக கொள்ள பாத்தியா. இது அரண்மனை உள்ளதுன்னு தகவலை சொன்னியா? தகவலை சொன்னோன்னு அவர் என்ன பண்ணார்? மன்னன் உடனே போய் கொண்டு வா அப்படின்னாரு. கொண்டு வா அப்படின்னாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கொண்டுவான்னு கேட்டுச்சு. கடைசியில கண்ணகி என்ன பண்ணா? என் புரிய அப்படி கொண்டு விட்டீங்களே, களவாடி பட்டம் கட்டி. ஆமா, திருடலாமா? என் புரிய சிலம்ப திருடான்னு சொல்றீங்கல்ல, அப்ப இந்த சிலம்பு யாருது அப்படின்னு காமிச்சா. காமிச்சு நீதியை கேட்டா. அப்ப உங்க சிலம்புல என்ன பதல்கள் இருக்கிறது, இதுல என்ன பதல் இருக்கிறது அப்படின்னு ஆக முத்து பதல்கள் வரையில இருந்தது. இப்ப தூக்கி எறிஞ்சா மாணிக்க கற்கள் இப்படி ஓடிச்சு. நீதி தவறிட்டம் என்று நெடுஞ்செழிய பாண்டிய உயிரை விட்டா. அப்ப இதுல என்ன விஷயம்னா, இந்த சிலம்புதான் பாண்டியவனுடைய மனைவியினுடைய சிலம்பு அப்படின்னு கண்ணார புருஷன் பண்ண தப்புக்காக அந்த அம்மா இறந்துச்சு. போயிட்டாரு. இந்த சிலம்புதான் அந்த சிலம்பு கண்ணார கண்டது போய் கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு காதால கேட்டது போய் தீர விசாரிக்கிற பொழுது உண்மைதான் சொல்லியா? இதையே இப்படி பேசலாம். இந்த முழு பூசணிக்காய் வேணா உலகத்துல போனா வராது ரெண்டு தாங்க, உயிரும் மானமும். மானம் கூட வந்து வச்சுக்கோங்க, காசு வந்தா. இந்த முழு பூசணிக்காவை சோத்துக்குள்ள மறைச்ச ஒரு கதை இருக்குல்ல, அதுதான் மானம் இருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி நடந்து போயிட்டு இருக்காங்க. பூசணிக்காய் தோட்டத்தை பார்த்து கேட்கறாங்க அவங்க மனைவி, அதுல இருந்து எனக்கு ஒரு பூசணிக்காய் வேணும்னு சொல்லி உங்க கணவரை பார்த்து கேட்கறாங்க. அப்படி கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு? அம்மா வேணாமா, யாராச்சும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு திருட்டு பட்டை கட்டிடுவாங்க, இந்த பூசணிக்காய் வேணான்னு சொல்ற. அப்ப அவங்க மனைவி சொல்றா, இல்ல இல்ல யாரும் பார்க்க மாட்டாங்க, நீங்க போய் அந்த பூசணிக்காவை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ற. அப்படின்னு சொல்ற அவங்க கணவனும் போய் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வந்தா அங்க இருக்க 4 பேர் பாத்துறாங்க. ஏடா இவன் பூசணிக்காய் திருடனா, திருட்டு போய களவாணி போய அப்படின்னு சொல்லி பட்டை கட்டிடுறாங்க. பூசணிக்காக ஒரு பூசணிக்காக திருட்டு பட்டை கட்டிடுறாங்க. அப்ப இந்த தப்பை எப்படி மறைக்கிறது, இந்த திருட்டு பழியை எப்படி மறைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வயதான ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கறாங்க. எப்படி மறைக்கிறது, இந்த பழி போறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வயதானவர் சொல்றாரு, அப்பா நீ என்ன பண்ணு, இந்த கிராமத்தையே கூப்பிட்டு அண்ணனான மாதிரி போடு, இந்த பாவம் இந்த நீ செஞ்ச பத்தியா இந்த பூசணிக்காய் திருடன் என்ற பட்டம் ஒண்ணு விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, அவனும் ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போடுறான். ஊரையே கூப்பிட்டு சாப்பாடு போட்டா அதுல 4 பேர் உட்காந்து சாப்பிடுறவங்க சொல்றாங்க, ஏண்டா இத்தனை பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறான், இவனால ஒரு பூசணிக்காய் திருடி இருக்க போறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மானம் மூண கூட வந்துடும். எப்படி அது மாதிரிதான் உங்க கதை. முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைச்ச கதை. மனம் மறைக்காதே, மறைச்சு விட்டு எல்லாம் பார்த்து மறைக்காதே.
யாரு ஜெயபாண்டி? தெரியல யாரு ஜெயபாண்டி? நீங்களா? உங்க பேர் ஜெயபாண்டியா? மானை பிடிக்க வந்திருக்கல, மானை பிடிச்சிட்டேன்னா வெற்றி. சரி, வெற்றிக்கு மறுபெயர் ஜெயம். சரி, ஜெயம். பாண்டியன், பாண்டியனுடைய அருளோட வந்திருக்கேன். இப்படி வேற கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க. விடுதலை ஜாதி அபிமானம் என்பது சன்னியாசிக்கு உண்டு. பொறுமையா அழகா வரவேற்பு கொண்டு பேசிட்டு இருக்கேன். அதை நீங்க காப்பாத்தி மாட்டீங்க நான் நினைக்கிறேன். எப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொம்பளை பிள்ளைகிட்ட பேசுறேன். சரி, இதுக்கு முன்னாடி மான வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. எல்லா பொம்பளை பிள்ளைகிட்ட நான் பேச மாட்டேன். அப்படியா? எனக்கு பிடிச்ச பொம்பளை பிள்ளைகிட்ட தான் பேசுவேன். எத்தனை பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசுறீங்க? நீங்க நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, ஆமா பாக்குறதுக்கு நல்லா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒரு விஷயம் தெரியுமா? ஆம்பளை கோபமா பேச கூட நான் நம்பிடுவேன். சரி, இது மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்காது. ஆளை பிடிக்கிற கூட்டம் ஆம்பளை கூட்டம் எனக்கு தெரியும். ஆம்பளை சொல்ற முத பொய் என்ன தெரியுமா? ரொம்ப அழகா இருக்கு சும்மா அப்படின்றதே எத்தனை பொம்பளை பிள்ளை சொன்னாலும் எத்தனை பொம்பளை பிள்ளை சொல்லிருப்பாரு. எல்லாருக்கிட்டையும் பேசுற வசத்தையே உங்ககிட்ட தான் பேசுறேன். நான் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி மான வச்சிருக்கீங்களா? மான வச்சிருக்கீங்களா? செய்த காரியத்துக்கு பேராசைக்காரனா? அப்படி இல்ல, பேராசைக்காரனா? ஒரு மானத வச்சிருக்கீங்களே, அத வச்சு இருக்க வேண்டியதானே? இன்னொரு மானதுக்கு உங்களோட சேர்த்து இன்னொரு நீ இருந்தா உங்களுக்கு என்னன்றே? பேராசை. ஒரு மான வச்சு சந்தோஷமா இருக்கணும், ஆனா இன்னொரு மான வேணுமா? இது என்ன புத்தி? எனக்காகவே பிறந்தது. எது? அப்படியா? அப்ப சின்ன வயசுல இருந்தே தெரியுமா? குட்டில இருந்தே மான தெரியும். அண்ணா கொஞ்சம் வளரட்டும் விட்டு வச்சிருந்தேன். யார்கிட்ட? எங்கேயோ விட்டு வச்சிருந்தேன். தெரிஞ்ச மான் எப்படி ஓடும்? உங்களுக்கு தெரிஞ்ச மானுன்னு சொல்றீங்க, அது வந்து உங்களை பார்த்து எப்படி ஓடும்? என்ன கதை சொல்றீங்க? சரி சடா கொடுத்தனே இப்படி பாரு. மீசையா? இல்ல நீங்க என்ன பண்றீங்க? மீசைன்னு சொல்லவும் ஆம்பளையா உட்கார்ந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர்ட்ட தான் பேசிட்டீங்க. மீசை மட்டும் வச்சிருந்தா என்ன எம்ஜிஆர் மீசை மாதிரி ஆத்தாடி அப்படிதான் இருக்கு. எம்ஜிஆர் மீசையாம்ல பாக்குறேன். எம்ஜிஆர் மாதிரி மீசை பத்தி உங்களுக்கு எதுக்கு எம்ஜிஆர் மாதிரி மீசை? மீசை வச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன நாட்டுல மீசை ஒரு பெரிய விஷயம். மீசை வச்சிருந்தா மீசைக்கு வச்சு தகுந்த மாதிரி ஆம்பளை மாதிரி நடந்துக்கணும்ல. அப்படி இல்ல, மீசையெல்லாம் பெரிய மீசையெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆக ஒரு ஆண்மகன்னா இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். சரி, அதுதானே உங்களுக்கு மீசை வச்சிருந்தும் பிரோஜனம் கிடையாது. மான பிடிக்க வக்கீல மீசை மட்டும் வச்சிருந்தா
பாவமா இருக்கு, என்ன? பரிதாபமா இருக்கு, பால்வடிகிற முகமா இருக்கு. என் கால்ல விழுந்து கெஞ்சாத குறையா இவ்வளவு நேரமா பேசுறாங்க. அது அப்பதான் நடந்துச்சு. இந்த கெஞ்சு கெஞ்சுறீங்களே, அதனால என் மனசு இறங்கி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தலைவிட்ட முறையில ஒருவேளை மார்னிங் இருந்துச்சுன்னா நான் புடிச்சு வெளியே புடிச்சுட்டு போங்க. மாநாடு அங்க அடையாளம் சொல்லி கேட்டுவாரு. மானியுடைய அடையாளம் தெரியுமா? தெரியுமா? மாநாடு அடையாளம் தெரியுமா? நீங்க சரியில்லாத ஆளாச்ச மாநாடு அடையாளத்தை கேட்டா வேற ஏதாச்சும் அடையாளத்தை சொல்ல முடியும். சின்ன பிள்ளைல பார்த்தது, சின்ன பிள்ளைல பார்த்தது ஞாபகம் இருக்கா? அப்ப மறுபடியும் பாத்துருக்கேனா? அடையாளம் தெரியாம இருக்கும். அப்படியா? ஆமா, பார்த்தோம். மானியுடைய அடையாளம் கேட்டா மானோட அடையாளம் தெரியுமா? தெரியல. அதை விட்டு மான விட்டுட்டு பொம்பளையோட அடையாளத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. உன்னத்தான் என்ன அர்த்தம்? உன்னத்தான் உன்னை கல்யாணம் பண்ண போறேன். யாரு? கல்யாணம், எனக்கு கல்யாணம். இங்க பாருங்க, யாரை தேடினீங்க? என்ன நீ சொல்லிட்டு இருக்கீங்க? நான் ஏற்கனவே ஒருத்தர் காதலிக்கிறேன். என்னை மீறி காதலிச்சிருவாளா? அப்படியா? உயிர் மேல பயர்ந்தா இப்படி வேற எல்லாரும் மிரட்டிட்டு தெரிஞ்சுன்னா என்ன யாருமே கடைசியில காதலிக்கவே மாட்டாங்க. அப்படியா? அதனால கண்ணே போகாதேடி
அண்ணே அண்ணே என்ன யாரு மான தேடி ஒருத்தர் வந்தாரே அவர் மான தேடியே வரலையானே அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு வெக்கமாவே இல்லையா அத்தமே என்ன சொல்லிட்டு இருக்காரு சாக்கு கூடாதா வேடனாக உருமாறி வந்தே நீ என்னை அடையக்கூடிய காலகட்டாயம் வந்துவிட்ட மரணத்தினாலே இப்பொழுது என்னுடைய திருமணம் இனிதே நட வேண்டும். ஏதேனும் ஒரு வர வேண்டும் சுவாமி. நமது திருமணத்திற்கு பிறகு உலக மக்கள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று உங்களை வழிபடாமல் வள்ளி தெய்வானை என்றே உங்களை வழிபட வேண்டும். எனக்கே முதலிடம் வேண்டும். அப்படியே இருந்தால் கல்யாணம் அந்த வரத்தோடு சேர்த்து தருகின்றேன். உன்னுடைய நாட்டு மக்களுக்கு, உன்னுடைய நாட்டு மக்களாகிய நமது கிராமத்தை சேர்ந்த பெரியவர்கள், தாய்மார்கள், இந்த நாடகத்தை கண்டுகளித்த தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் அனைவரும் 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று உடைய நாட்டு மக்களுக்கு வரவழைத்தோம். இரண்டாவது வரமாக தாரத்திலே இரண்டாம் தாரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் திருமணத்தை கேட்டுக்கொண்ட காரணத்தினாலே இன்று முதல் பக்த கோடிகள் அனைவரும் தெய்வானை வள்ளி என்று சொல்லி அழைக்காமல் வள்ளி தெய்வானை என்று உங்களுடைய பெயரை முன்னுரை வைப்பார்கள். சம்மதம் கட்டினார்.
இந்த நாடு